குல்கந்த் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இது போல் துருவி எடுத்துக்கலாம். இந்த துருவின நெல்லிக்காயை கடாயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து அது 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது நல்லா கரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காயில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி ஜாம் மாதிரி வரணும். இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக நான் வந்து பூசணி விதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளரிக்காய் விதை சேர்க்கலாம், இல்லைன்னா ட்ரை நட்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி வெத்தலையில் வச்சு நம்ம வந்து ஸ்வீட் பீடா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கூடவே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நீங்கள் மடித்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களா ஸ்வீட் பீடா, அந்த மாதிரியே இருக்கும். சூப்பர்.